அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலோ இல்லை 30 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா பெண்கள் தன்னை க்ரூம் பண்ணிக்கிறதே கிடையாது. நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன தேவை அப்படின்றதே தெரியாமையே வாழ ஆரம்பிச்சிடுறோம். அண்ட் எல்லா சிஸ்டர்ஸுமே கேட்டுக்கிட்ட மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ செல்ஃப் க்ரூமிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிஜூஸ் டைரி. இதில் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை க்ரூம் பண்ணிக்கிறத குறைச்சிக்கிறோம். க்ரூமிங் அப்படின்றது ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு க்ரீம் போட்டு மேக்கப் பண்ணுறது கிடையாது. நமக்கு என்ன தேவை, நம்மளை நாம் செல்ஃப் லவ்வோடு எவ்வளோ நம்ம க்ரூம் பண்ணிக்கிறோமோ அதுதான் நம்மளோட செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நீங்கள் மேரேஜ் பண்ணலை, மேரேஜ் இனிமேல் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம வீட்டில் நம்ம ஹஸ்பண்டுக்கும் சரி இல்லை குழந்தைங்களுக்கு சரி என்ன வேணும் அப்படின்றத பார்த்து நம்ம செய்வோம். எல்லாமே நம்மளோட ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுப்போம். ஆனால் நமக்கு என்ன வேணும் அப்படின்றத எப்போவாச்சும் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கொஞ்சம் கூட நம்ம யோசித்து பார்க்குறதே கிடையாது. ஏன்னா நம்ம குடும்பத்துக்காகவே நம்ம வாழ ஆரம்பிச்சிடுறோம். அது தப்பு கிடையாது. அதே நேரத்தில் நம்மளுடைய தேவைகளை, நம்மளுடைய விருப்பங்களை, நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம இடையிலே பண்ணிக்கிறணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். ஸோ இதைத்தான் நம்ம செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நம்ம செல்ஃப் லவ்வோட எவ்வளோ நம்ம க்ரூம் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ அழகாக இருப்போம். இதில் க்ரூமிங் அப்படின்றது அழகு சம்மந்தப்பட்டது கிடையாது. நீங்கள் வெள்ளையாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் குண்டாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் இருக்கக்கூடிய அழகை இன்னும் நீங்கள் எப்படியெல்லாம் மெருகேற்றலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அந்த வகையில் நம்ம எப்போவுமே சமைச்சிட்ருக்கோம், நம்ம கிச்சனுக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்னாலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, வெளியில் போகிறீங்க அப்படின்னாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அதிகமாக வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸில் இருந்து கண்டிப்பாக பேட் ஸ்மெல் வரும். இது மூலமாக நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் குறைஞ்சிட்டே தான் போகும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிராண்டடில் நம்ம ஒரு பாடி ஸ்ப்ரே வாங்கி யூஸ் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி ஸ்ப்ரே வாங்கி யூஸ் பண்ணால் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான இந்த மாதிரி ரோல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய பாடி ஸ்ப்ரே உங்களுக்கு கிடைக்குது. இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படியோ ஒரு வகையில் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பர்ஃப்யூம்ஸ் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். நம்மளுடைய அண்டர் ஆர்ம்ஸில் இருந்து எந்த பேட் ஸ்மெல்லுமே வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணணும். இல்லை இது எல்லாமே கெமிக்கல், நான் யூஸ் பண்ண மாட்டேன், எல்லாமே நான் ஹெர்பலாக தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹெர்பல் பாத் பவுடர் இருக்குது. இந்த பவுட்ரு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளித்து முடித்த உடனேயே இந்த பவுடரை கொஞ்சமாக எடுத்து உங்களோட அண்டர் ஆர்ம்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வேர்த்தாலுமே அந்த வேர்வை ஸ்மெல்லோட வராது, எந்த பேட் ஸ்மெல்லுமே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெர்பல்ஸ் வெளியில் கிடைக்குது. இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படியோ நீங்கள் ஹெர்பலில் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை ஸ்ப்ரே யூஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கானதாக இருக்கணும். இதை வாங்கி நீங்கள் உங்களுக்கானதுன்னு தனியாக நீங்கள் வச்சுக்கோங்க. வீட்டில் ஹஸ்பண்டுக்கு குழந்தைங்களுக்கு தனியாக இருந்தாலுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்ப்ரே நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிறணும். அண்ட் நமக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்னும் அதிகரிச்சுட்டே போகும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் நெயிலை ரொம்ப லாங்காக வளர்க்குறேன் அப்படின்ற பேரில் அதை ரொம்ப டஸ்ட்டாக வச்சுருப்பாங்க, டர்ட்டியாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு இன்னும் அசிங்கமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் நீட்டாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக மேக்கப் போட்டுட்டு போனாலுமே உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த நகம் அழுக்கோடு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய மரியாதை கண்டிப்பாக குறையும். ரீசன்ட் டேஸில் நான் ஒருத்தவங்களை பார்த்தேன். அவங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்களோட நகங்கள் எல்லாமே ரொம்ப லாங்காக இருந்துச்சு, அதில் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த பாயிண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். எப்போவுமே ப்ராப்பராக உங்களை நெயிலை கட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீட்டாக நீங்கள் கட் பண்ணி முடித்த உடனேயே இந்த மாதிரி நெயில் கட்டரில் இருக்கும் சைடில். ஸோ இதை வச்சுட்டு அந்த சைடில் நீங்கள் லைட்டாக நீங்கள் தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த நகங்களோட ஓரம் உங்களுடைய கைகளில் எதுவுமே கீறாமல் இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். அண்ட் பார்க்குறதுக்குமே
இல்லாமல் ரொம்ப நீட்டாக அழகாகவும் இருக்கும். அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து நெயில் பாலிஷ் எல்லாம் போடுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி நெயிலை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நீட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெயில் பாலிஷ் போட்டுக்கோங்க. நான் வந்து நெயில் பாலிஷ் போட மாட்டேன். நெயிலுக்கு நான் ஹென்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணும்போதே இன்னும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மோஸ்ட்லி கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கு முன்னாடி பண்ணுவாங்க. நெயிலை வந்து நல்லா மெடிக்யூர் பெடிக்யூர் எல்லாமே நீட்டாக பண்ணிவிட்டு நெயில் பாலிஷ் போட்டுட்டு அவ்வளோ அழகாக வச்சுருப்போம். ஆனால் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா எனக்கே டைம் இல்லை, குழந்தைய பார்த்துக்கிறதுக்கே நேரம் இல்லை, ஹஸ்பண்டுக்கு சமைக்கிறதுக்கே நேரம் இல்லை, வீட்டை க்ளீன் பண்ணவே நேரம் இல்லைன்னு சும்மா பொய் சாக்கு இல்லாமல் சொல்லாதீங்க. உங்களுக்கு நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். அண்ட் நீங்கள் முடியாதுன்னு நினச்சா வேறு யாராலையுமே முடியாது. ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இதில் வயசு அப்படின்றது எந்த ஒரு காரணமுமே கிடையாது. உங்களுக்கு 50 வயசாக இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக க்ரூமிங் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்களோட ஹேரை வந்து எந்த மாதிரி நீங்கள் க்ரூம் பண்ணிக்கலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ வந்து வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதால உங்களால் முடிஞ்ச அளவு டெய்லி நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சுக்கோங்க. சில பேர் வந்து கனமான முடியாக இருக்குது, என்னால் டெய்லி தலைக்கு குளிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கோங்க. பட் நீங்கள் வந்து டெய்லி பாடி வாஷ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் காலையில் ஒரு டைம் நைட்டு ஒரு டைம் நீங்கள் குளிச்சுட்டு படுக்கிறது இன்னும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து உங்களோட ஹேரை எப்போவுமே குளித்து முடித்த கையோடவே நல்லா துவட்டிட்டு அதை ஒரு சீப்பு வச்சு லைட்டாக சீவி விட்டுக்கோங்க. இது மூலமாக அதிகமாக சிக்கு வராமலும் இருக்கும். இன்னும் உங்களுக்கு வந்து சிக்கே வரக்கூடாது, உங்களோட ஹேர் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் ப்ரஷ் கிடைக்கிது. ஸோ இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹேரில் வந்து அதிகமான அளவு சிக்கும் வராது, ஈஸியாகவும் மெயின்டைன் பண்ணிடலாம். நம்ம வந்து மேரேஜ்க்கு அப்புறமா நமக்கு டைம் இல்லை, அவசர காலத்தில் ஓடிட்டுருக்கோம். அதனால நம்மளோட தலைமுடியில் ஏதாச்சும் சிக்கு வந்துடுச்சு அப்படின்னாலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்து போட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி முடி தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதை எடுத்து குப்பையில் தூக்கி போட்டுட்டு நம்ம ஓடிட்டே இருப்போம் வீட்டுக்காக. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் வந்து தலை வந்து வாரிக்கிடலாம். அதிகமான ஹேர் உங்களுக்கு லாஸ் ஆகாது. ஸோ நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் தலைக்கு குளிக்கிறீங்களோ அந்த அன்னைக்கீரை தயவு செஞ்சு தலைக்கு எண்ணெய் வைக்காதீங்க. ரொம்ப எண்ணெய் தேய்ச்சிட்டு வலுவலுன்னு உங்கள் ஃபேஸே பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அதனால ஒரு நாள் விட்டு மட்டும் நீங்கள் தலைக்கு எண்ணெய் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதிகமாக எண்ணெய் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் டைமில் நல்லா எண்ணெய் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நல்லா ஷாம்பு போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் குளிக்கிற அன்னைக்குன்னு நல்லா தலையை வந்து இந்த மாதிரி சிக்கு எல்லாமே எடுத்துட்டு லைட்டாக ஒரு சின்னதாக சிம்பிளாக ஒரு பஃப் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பஃப் வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் நீங்கள் வியர் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணதே இல்லை, நான் ஒரு கொண்டை மட்டும் போட்டுட்டு தான் சுற்றிட்டு திரிவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு டைம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண அன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் மேலேயே உங்களுக்கு அவ்வளோ ஒரு செல்ஃப் எனர்ஜி உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் உங்கள் சுடியாக இருந்தாலும் சரி, இதை மேக்ஸி அந்த மாதிரி பிடிச்ச ஏதாச்சும் நல்லா கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வீட்டில் இருங்க. இந்த க்ரூமிங் வந்து வெளியில் போகிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தான். இன்னும் சில பேர் நினைப்பீங்க நான் வெளியிலேயே போக மாட்டேன், எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு. நாம் அடுத்தவங்களுக்காக வாழலை, நமக்காக தான் வாழ்கிறோம். ஸோ நம்மளை ஃபஸ்ட்டு நமக்கு பிடிக்கணும். செல்ஃப் லவ் ரொம்பவே முக்கியம் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்பவே முக்கியம். அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஹேருக்கு தனியாகவே நான் வந்து செல்ஃப் க்ரூமிங் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அடுத்ததாக நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் லாங்காக ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க இல்லைனா பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு சில விஷயங்களை வந்து முன்னேற்பாடுகளாக பண்ணிட்டு போகணும். அது என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேக் பேக் இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக்கு கொண்டுட்டு போவீங்க. ஸோ அது உள்ள ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வைக்க வேண்டியது இருக்குது. அதில் ஒரு சின்ன பவுடர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பவுடர் வந்து வெளியில் அதிகமாக கிடைக்கிது, உங்கள் 10 ரூபாய்க்கு கூட பவுட்ரு விற்கிது. அடுத்ததாக இந்த மாதிரி சின்னதாக அத்தரி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்ப்ரே எடுத்தீங்க அது எப்படின்னா அது வந்து பெரிய பாட்டிலில் இருக்கும். ஸோ அதை நம்ம வெளியில் கொண்டுட்டு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அண்ட் நம்ம ஸ்ப்ரே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட ஸ்மெல் வந்து நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்காது. இந்த மாதிரி அத்தர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு ஸ்மெல் நிற்கும். ஏன்னா இப்போ வெயில் காலம் அப்படின்றதால நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா அதிகமாக நமக்கு ஸ்வெட்டிங் ஆகும். அதனாலே நமக்கு பேட் ஸ்மெல் நம்ம மேலே வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து முன்னேற்பாடுகளாக பண்ணி வச்சுக்கிறணும். அண்ட் இந்த மாதிரி டிஷ்யூ வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே கர்ச்சீஃபும் சேர்ந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் சாப்பிட்றீங்க அப்படின்னாலோ இல்லைனா அதிகமாக ஸ்வெட்டிங் ஆனாலோ நீங்கள் வந்து இந்த கர்ச்சீஃப் அதுக்கப்புறம்
டிஷ்யூவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னாலே உங்களோட ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே இந்த மாதிரி 3 விஷயங்கள் கம்ப்ளீட்டாக இருக்கணும். நீங்கள் வெளியில் போகிறீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கோங்க, லிப்ஸ்டிக் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு தேவையில்லாத விஷயங்கள் நான் சொல்ல மாட்டேன். இந்த காலத்தில் அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியமானதோ அதை மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த 3மே கண்டிப்பாக தேவை. உங்களோட பேக்கில் வந்து எப்போவுமே டீஃபால்ட்டாகவே இதை வச்சுக்கோங்க. ஸோ டக்குன்னு வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னா இந்த ஹேண்ட்பேக்கை மட்டும் தூக்கி உங்கள் தோளில் மாட்டிட்டு போயிடலாம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம மேலே நமக்கு கண்டிப்பாக செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்னும் அதிகரிக்கும். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்பவே நம்ம வந்து கேர் பண்ணிக்கிறணும். நம்மளுடைய ஸ்கின்னை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கேர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய மனசு வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். நம்ம பாசிட்டிவாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தை ரொம்பவே கண்ணும் கருத்துமாக நம்மளால் பார்த்துக்க முடியும். அண்ட் இப்போ வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வெயிலில் போகிறீங்க அப்படின்னாலே ஏதாச்சும் ஒரு பிராண்டு நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து முழுக்க வெயிலில் இருந்து தடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு 50% கண்டிப்பாக நமக்கு அந்த சன்னில் இருந்து ஒரு ப்ரொடெக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதை வந்து உங்களோட ஃபேஸ்லையும் உங்களோட கைகள்லையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பைக் ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஹேண்ட் வந்து ஓப்பனில் இருக்கும். நீங்கள் சுடி போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கைகளில் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து ஃபேஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன். நான் புர்கா போட்டுட்டு போவேன். அதனால் அடுத்து வந்து ஏதாச்சும் ஒரு க்ரீம் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கின்ல நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறணும். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்னிங் பாடி லோஷன். இது வந்து நம்மளுடைய கை கால்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் அண்ட் நம்மளோட ஃபேஸுக்குமே யூஸ் பண்ணலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் ஆனது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஹெர்பலில் இருக்கக்கூடிய க்ரீம் வந்து நீங்கள் அடிக்கடி டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லோஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். அண்ட் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வெயில் காலமாக இருந்தாலும் சரி நம்மளோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். குளிர்காலமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் வந்து நம்ம கைகளில் ரொம்ப ஒரு மாதிரி சொறி மாதிரி வந்துடும். ஸோ வெயில் காலங்களுக்குமே குளிர்காலங்களுக்குமே ஏற்றது மாதிரியான ஒரு லோஷன் ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதை வந்து நம்ம வெளியில் போகும்போது நம்மளுடைய ஃபேஸில் நம்மளுடைய கைகளில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு போகும்போது இன்னுமே நல்ல ஒரு ப்ரொடெக்டிங் கிடைக்கும். இதுக்கெல்லாம் டைம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உங்களுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இது வரைக்குமே எந்த க்ரீமே போடவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இனிமேல் ஒரு நல்ல பிராண்டான ஒரு க்ரீம் வாங்கி நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பாருங்கள் உங்களோட லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். நிறைய பேர் மேக்கப்புக்கே தனியாக லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி செலவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ பேசிக்காக நமக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக முக்கியமாக எல்லா பெண்களுக்குமே தேவையானது உங்களுக்கு 30 வயசாக இருந்தாலுமே சரி இல்லை 15 வயசாக இருந்தாலுமே இல்லை 55 வயசு 60 வயசாக இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு புக்ஸ் படிக்கிற பழக்கத்துக்கு வாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது ரிலேட்டடான புக்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். உங்களோட ஃப்ரீ டைம்ஸில் நீங்கள் இந்த மாதிரி புக்ஸ் நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய குணங்கள் மாறும், நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வைகள் மாறும், உங்களுடைய எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அதில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சீக்ரெட் அப்படின்ற ஒரு புக்கு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையிலேயே அதிகமான சேஞ்சஸை நம்மளால் உணர முடியும். அண்ட் நீங்கள் இன்னும் பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணணும், லைஃப் வந்து பாசிட்டிவாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான பாசிட்டிவ் திங்கிங் புக்ஸ் வந்து நீங்கள் வாங்கி படிங்க. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நான் பாசிட்டிவாக இருக்கணும், அது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கேட்கக்கூடியவங்களுக்கு நான் புக்ஸு தான் நான் சஜஷன் பண்ணுவேன். ஏன்னா ஒரு சமுதாயமே சேர்ந்து வந்து உங்களை மாற்றணும் அப்படின்னு நினச்சாலுமே மாற்ற முடியாது. அந்த வேலையை ஒரே ஒரு புக் உங்களை மாற்றிடும். ஸோ என்னோடய லைஃப்பில் நான் நிறைய சேஞ்சஸ், என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் க்ரூமிங் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் எல்லாமே எனக்கு எப்படி மாறுச்சு அப்படின்னா நான் வந்து புக்ஸ் படிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான். அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் இல்லை ஒர்க்கிங் உமனாக இருந்தாலுமே சரி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு புக்கு வாங்கி நீங்கள் படிச்சுக்கோங்க. இது மூலமாக உங்களோட நாலேஜ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் படிக்கும்போது உங்களோட லைஃப்பில் என்ன தேவை, என்ன வேணும், எதை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்ற ஒரு
ஐடியா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இந்த ஐடியா உங்களோட முன்னேற்றத்திற்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அண்ட் எனக்கு வந்து சீரியல் பார்க்குறது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. சீரியல் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. சீரியலில் எப்போவுமே அழுகிறது, கண்ணீர், ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் இதுதான் வரும். நீங்கள் சீரியல் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையவே நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இனிமேல் நீங்கள் டிவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்டுக்கோங்க. மற்ற டைமில் இந்த மாதிரி புக்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக கடைசி டிப்ஸ் நான் சொல்கிறேன். ரொம்பவே முக்கியமான டிப்ஸு. நம்ம வந்து நம்மளுடைய ஃபேமிலியோட, நம்ம குடும்பத்தோட நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். டெய்லி நம்ம சமைக்கிறோம், டெய்லி வேலை பார்க்குறோம். ஆனால் நமக்குன்னு நேரம் ஒதுக்கும்போது நாம் சின்ன குழந்தையாகவே மாறுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்ட மட்டும்தான். ஸோ உங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணுங்கள். அவங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ, பக்கத்தில் பீச் இருந்துச்சு அப்படின்னா கூட உங்களோட ஃப்ரெண்டு கூட நீங்கள் வந்து பீச்சுக்கு போங்க. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களோட மனசு குழந்தையாகவே மாறிடும். இன்னும் அதிகமாக உங்களுக்கு வந்து அடுத்து உங்களுடைய குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு ஒரு சார்ஜ் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஒரு மொபைல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மொபைலுக்கு கண்டிப்பாக சார்ஜ் போடணும். அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியை பார்க்கும்போது இன்னும் நம்ம சுறுசுறுப்பாக நம்ம இருப்போம். இன்னும் நல்லா நம்மளுடைய குடும்பத்தை வந்து கேர் பண்ணி பார்த்துப்போம். ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துட்டு பீச்சில் நாங்கள் கோலி சோடா வாங்கி சாப்பிட்டோம். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து என்னோடய 10th எடுத்த ஃபோட்டோ. இதே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா எடுத்த ஃபோட்டோ இது. ஸோ எப்போவுமே நம்ம சின்ன குழந்தைய இருக்கும்போது எந்த ஒரு மனநிலையில் இருந்தோமோ அதே ஒரு மனநிலைக்கு மாறணும் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம லைஃபுக்கு தேவை. அதுக்காக டெய்லி நீங்கள் போய் மீட் பண்ணுங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. கிடைக்கக்கூடிய டைமில் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. எனக்காக வாழ்கிறேன், எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி உங்கள் மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் செல்ஃப் லவ்வை நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.